குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மகா பிரியவாளுடைய அற்புதங்களையும் அனுக்கிரகங்களையும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் காஞ்சி மகான் பகுதியில் நாம் தொடர்ந்து சிந்தித்துட்டு வரோம். போன எபிசோடில் சுதந்திர தின விழா கொண்டாடினோம். 75வது சுதந்திர தின விழா கொண்டாடின நாம் மகா பெரியவா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்த ஒரு அருமையான சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 வருடங்கள் ஆனதை நாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வரலாற்றில் மறந்து போன மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்தி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவில் அதை நாம் இன்றைக்கி சிந்திக்க இருக்கோம். அதாவது நாம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்டிருந்து சுதந்திரம் வாங்கினதா நாம் வரலாறில் படிச்சிருப்போம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் அந்த சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டது. மிட் நைட்டில் ஒரு 12 மணிக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்த பிரிட்டிஷ்காரங்க அதை சாசனமாக எழுதி தந்தாங்களா அப்படின்னா இல்லை. அந்த மரபை வேறு முறையில் தான் அதை செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஹிந்து பாரம்பரியத்தில் சில அரசு மரபுகள் இருக்குது. சுதந்திரம் இந்தியாவுக்கு வழங்கப்படுறதுக்கான முடிவை பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துட்டாங்க. அப்போது மவுண்ட் பேட்டன் பிரபு நம்மளுடைய கவர்னர் ஜெனரலாக இருக்கார். அதாவது இந்தியாவினுடைய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் சுதந்திரம் வழங்கணும். அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணிருச்சு. நீங்கள் அதை எப்படி அதை வாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்கிறார். ஜவஹர்லால் நேருவுக்கு இந்த சம்பிரதாயங்கள் எதுவும் தெரியாது. அதனால் அவர் காந்தியடிகள்கிட்ட கேட்குறார். காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக அறிவித்து அதுக்கு ஜின்னா பிரதமராக பொறுப்பேற்க இருக்கார். அப்படின்னா இந்தியாவுக்கு ஹிந்து நாடாகத்தான் கன்சிடர் பண்ணணும். இந்தியாவுக்கு பிரதமராக நேருவை தலைமை பொறுப்பேற்க வைக்க போகிறாங்க. அப்படின்னா இந்தியாவுக்கான சுதந்திரம் இந்து பாரம்பரிய முறைப்படி தான் அதை வாங்கணும் அப்படிங்கிறதுல காந்தியடிகள் தெளிவாக இருந்தார். ஹிந்து பாரம்பரிய முறைப்படி தான் இந்த சுதந்திர ஏற்பு சாசன முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் விரும்பியதால் நேரு ராஜாஜி அவர்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக கேட்குறார். ராஜாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய ஹிந்து அல்லது இந்திய பாரம்பரிய முறைப்படி ஒரு ராஜா கிட்டேருந்து இன்னொரு ராஜா அரச பதவியை ஏற்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ராஜ ரிஷி இருப்பார். அவர் இந்த ராஜா கிட்டேருந்து ஒரு செங்கோலை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த ஆட்சி மாற்றத்தை அவர் பிரகடனப்படுத்தின மாதிரி ஆயிரும். இதுதான் சம்பிரதாயம். இது மாதிரியான முறையை நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி ஆலோசனை சொல்கிறார். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஏற்றுக்கிட்டு காந்தியடிகள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறார். இதை தெளிவாக பண்ணணும். யார் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இது ஒரு ராஜரிஷி பண்ணலாம் அல்லது மகாகுரு பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக மகா பெரியவாகிட்ட கேட்டு அதன்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நேருக்கிட்ட சொல்கிறார். நேரு ராஜாஜிக்கிட்ட சொல்லி ராஜாஜி அவர்கள் மகா பெரியவாவை பார்க்க போகிறார். மகா பெரியவாகிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்கள்ட்டிருந்து செங்கோல் வாங்கி
நேரு கிட்ட கொடுக்குற ஒரு முறையை பண்ணணும். இதை வந்து ஒரு மகா குரு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நேரு எல்லாம் பிரியப்படுறாங்க. நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்கிறார். நமது மகா பெரியவா வந்து இந்த மாதிரியான பெரிய பொறுப்புகளை எல்லாமே துறந்தவர். அவர் ஒரு சன்னியாசி. அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். அவர் சொல்கிறார், சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். சன்னியாசிக்கோ பரதேசிக்கோ சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் போகலாம். அவங்களுக்கு அப்பேற்பட்ட சுதந்திரம், அதாவது எல்லாத்தையும் துறந்தவனுக்கு முழு சுதந்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் போயிட்டு சுதந்திரத்தை இழக்கவும் முடியாது, சுதந்திரத்தை இன்னொருத்தர்கிட்ட வாங்கவும் முடியாது. அதனால் நான் வந்து இந்த காரியத்தை பண்ணுனா அது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதற்கு வந்து ஹிந்து பாரம்பரிய ஆதீனங்கள் அல்லது மடாதிபதிகளில் இருக்கிற ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மகா பெரியவா திருவாவடுதுறை ஆதீனம் இதை காரியத்தை பண்ணுறதுக்கு ஏதுவான ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுறார். அப்படி சொன்ன உடனே ராஜாஜி அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தை போய் சந்திக்கிறார். அப்போது 20வது ஆதீனமாக இருந்த திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே தன்னுடைய மடத்தில் இளைய ஆதீனமாக இருக்கிற தம்பிரான் பண்டார சுவாமிகளை இதற்காக அனுப்புகிறார். அவர் கூட சில ஓதுவ மூர்த்திகளையும் அனுப்புகிறார். அவங்கள்ட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருஞான சம்பந்தர் எழுதிய கோளறு பதிகம் பாடலை அங்கே பாடி அதுக்கப்புறம்தான் செங்கோலை பிரிட்டிஷ்காரங்கள்ட்டிருந்து வாங்கி நேருகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த செங்கோலினுடைய வடிவம் சாதாரணமாக பண்ணலை. மகாபெரிவானுடைய பரம பக்தரான உம்மிடி பங்காரு அவர்கள்ட்ட தான் இந்த செங்கோல் உருவம் தயாரிக்கப்பட்டது. அது சிவனுடைய உருவம் பதித்து தலைப்பாகத்தில் நந்தி இருக்கிற மாதிரி ஒரு ஹிந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு தங்க செங்கோல். இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, போய் அங்கே இறங்குறாங்க. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு 11 மணிக்கு இந்த இளைய மடாதிபதி அவர்கள் திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளறு பதிகம் 11 பாடல்களை பாடுறார். பாடி மவுண்ட் பேட்டன் பிரபுகிட்டிருந்து செங்கோல் வாங்கி அந்த பாடலில் 11வது பாடலில் கடைசியாக ஒரு வரி வரும். அடியார்கள் வானில் அரசால ஆணை நமதே அப்படின்னு முடிகிற அந்த வரி முடிந்த உடனே அந்த செங்கோலை நேருகிட்ட தருகிறார். இப்படித்தான் இந்தியா பிரிட்டிஷ்காரங்கள்ட்டிருந்து சுதந்திரத்தை செங்கோல் மூலமாக வாங்கியது. இந்த வரலாறு நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் பதிவிடவே இல்லை. ஏன் அப்படின்னா இது ஒரு மதச்சார்புடைய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதுனாலேயே இந்த பதிவுகள் வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. இதில் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் பலதரப்பட்ட மொழிகளை பேசக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லாருமே சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காங்க, உயிர் தியாகமும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச 200 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒருத்தர்கிட்டருந்து நாம் சுதந்திரத்தை நாம் வாங்குறப்ப நம்முடைய திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் தமிழ் மொழியில் பதிகம் பாடி அந்த செங்கோல் வாங்கி இந்தியா சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு நினைக்கிறச்ச நாம் கண்டிப்பாக தமிழ் மொழிக்காக நாம் பெருமைப்பட்டே ஆகணும். இந்த விஷயம் நடந்தேற மகா பெரியவா ஆலோசனை வழங்கினார் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம். இதை நம்ம வரலாற்று பதிவுகளிலிருந்து நம்ம மறைக்கலாம், ஆனால் மாற்ற முடியாது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முழு நிகழ்வும் மகா பெரியவாளுடைய அருளாசியினாலையும் சிபாரிசினாலையும் ஆலோசனையினாலையும் நடந்தது அப்படிங்கிறதுல நாம் கண்டிப்பாக பெருமைப்பட்டுக்கத்தான் வேணும். இந்த நிகழ்வை இனிவரும் தலைமுறைகள் தெரிஞ்சு
இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டி காப்பாற்றுவாங்க அப்படின்னு மகாபெரிவா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். இது மாதிரியான நிறைய உண்மையான மகாபெரிவானுடைய அனுக்கிரக அற்புதங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை கேட்க பார்க்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.